31ஆம் தேதி மதுரையில வந்து தாவேகா 2வது கட்ட மாநாடு நடக்குது. அது குறித்து ஒரு கருத்து. இல்லை, நாங்கள் இப்போ குடியரசு துணைத் தலைவரை பற்றி சிந்திக்கும்போது தாவேகாவை பற்றி சிந்திக்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன். தாவேகாவை எப்போவாவது அவங்கள பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க, நாங்கள் இப்போ அவங்கள பற்றி சிந்திக்கணும். பார்க்கலாம். கடந்த முறை வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஒரு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கும் போது ஒரு கட்சி சார்பற்ற மனிதராக இருந்தார். அதே போல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு எதுனா இருக்காது? இல்லை, இப்போ துணை ஜனாதிபதி வேட்பாளர்னோடனே ஒரு கட்சி சார்பற்றவர்களாக மாறி விடுகிறார்களவா? அரசியல் அடிப்படையில் எல்லாரும் கட்சி சார்பானவர்கள் தான் இருப்பாங்க. அறிவிக்கப்பட்டவங்க கட்சி சார்பற்றவர்கள் தான். அதான். அதாவது இன்னைய துணை குடியரசுத் தலைவர் இங்கே இருக்கிறார், தமிழகத்திலிருந்து இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.